அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு பியூட்டிஃபுல் ப்ராப்ளம் நினைக்கிறேங்க. பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? A is equal to 1 tan x minus tan x 1. இதை நிரூபிக்க சொல்றாங்க. என்ன நிரூபிக்க சொல்றாங்க? A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா இங்க காமிச்சிருக்கக்கூடிய cos 2x minus sin 2x sin 2x sin 2x cos 2x இந்த மாதிரி வருது நிரூபிக்க சொல்றாங்க. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். ஸோ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். 1 மைனஸ் tan x, ரைட்? tan x 1 இது வந்து ஒரு செகண்ட்ல செஞ்சுருவோம். ஸோ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளுக்கு என்ன தெரியும்? 1/delta, ரைட்? அதுக்கப்புறம் இதனுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் A, அவ்வளோதானே? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் tan x, ஸோ tan square x. ஸோ டெல்டா வந்து 1 plus tan square x, ரைட்? இப்போ இதுக்கு அட்ஜாயிண்ட் பார்க்கணும். இது 2/2 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ரெண்டையும் அப்படியே நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். இவங்க ரெண்டு ஒரே வேல்யூ தான் இருக்காங்க. ஸோ மாற்றுறது ஒரு விஷயமே இல்லை. இவங்கள சைன் மாற்றணும் இல்லையா? ஸோ இவர் மைனஸ் ஆயிடுவார், இவர் ப்ளஸ்ஸாக மாறிடுவார். ஸோ மைனஸ் tan x, ஓகே, இவர் tan x, ஓகே, அவ்வளோதான். இப்போ இவங்க ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும், சரியா? ஸோ மல்டிப்ளை எப்படி பண்ணணும்? ஏ தட் இஸ் 1, நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸாக மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணால் இது வந்து ஸ்கேலர் வேல்யூ இல்லையா? இந்த ஸ்கேலர் வேல்யூ தனியாக வந்துடும். 1/1 plus tan square x. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? யார் யாரை மல்டிப்ளை பண்ண போகிறோம்? இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். யார் ரெண்டு பேரையும்? தட் இஸ் A டிரான்ஸ்போஸ் 1 minus tan x 1, இவரையும் 1 minus tan x 1, இவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது? தட் இஸ் இவர் 1 minus tan square x, ஸோ 1 minus tan square x. தென் இவரையும் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? ஸோ மைனஸ் tan x, ஸோ மைனஸ் 2 tan x. தென் இந்த ரோவை எடுத்துக்கிறோம், tan x 1, இந்த காலத்தை எடுத்துக்கிறோம், சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? tan x plus tan x 2 tan x, அப்புறம் இந்த ரோவையும் இந்த காலத்தையும், ஸோ மைனஸ் tan square x plus 1, ஸோ 1 minus tan square x. இப்போ இவரை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்? 1 minus tan square x divided by 1 plus tan square x minus 2 tan x divided by 1 plus tan square x, 2 tan x divided by 1 plus tan square x. இப்படி ஒரு இது வந்து 1 minus tan square x divided by 1 plus tan square x இருக்கு. இப்போ இவரை வந்து இந்த வேல்யூவை மாற்றணும் இல்லையா? ஸோ எப்படி யோசிக்கிறது? எப்படி யோசிக்கலாம் கேட்டிங்கன்னா, அது எல்லாம் காஸ் சைன் ஃபார்மில் இருந்துச்சு இல்லையா? ஸோ நம்ம என்ன செஞ்சுவோம்? நமக்கு அடிப்படை சில விஷயம் தெரியும், 11th படிச்சிருக்கோம். ஸோ sin 2xனா அதுக்கான நம்மளுக்கு தெரியும், sin a cos b மைனஸ் cos a sin b. இந்த ஃபார்முலால இருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ணலாம்னா sin 2x is equal to 2 sin x cos x என்று டெரைவ் பண்ணிடலாம். இதை சின்ன மேனிப்புலேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, this is going to be equal to 2 sin x cos x divided by cos square x plus sin square x. ஏன் இப்படி பண்ணுறேன் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து ஒன்று தான், sin square theta cos square theta ஒன்று தான். ஏன் இப்படி பண்ணுறேன்? ஏன்னா எனக்கு எல்லாமே அங்கே டேனில் இருந்துச்சு இல்லையா? அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் காசு இருக்கக்கூடாது, சைன் பை காஸ் டேன் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த எக்ஸ்பிரஷனையும் யாரால் டிவைட் பண்ணுறேன்? காஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ணுறேன். இவரையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ணுறேன், டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். எதுக்கு இப்படி பண்ணுறேன்? இப்போ என்ன இங்கே கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த காஸ் எக்ஸும் இந்த காஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2 சைன் பை காஸ். அப்போ இப்போ அங்கே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ 2 tan x, அங்கே 2 tan x வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? காஸ் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் tan ஸ்கொயர். அப்போ எங்கெல்லாம் 2 tan x டிவைட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் x இருக்கோ அதையெல்லாம் sin 2x வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம், ரைட்? cos 2x எடுத்துக்கிட்டா இதே மறக்காதீங்க எப்பயுமே, இது வந்து cos a plus b ஃபார்முலால இருந்து வருது. cos a plus bங்கிறது cos a sin b minus sin a cos b. இங்க a வும் b ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறிடும்?
cos square x minus sin square x. இது வந்து ஃபண்டமெண்டல் ரிலேஷன். இப்போ இங்க என்ன பண்ணோமோ அதே மேனிபுலேஷன் இங்க பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அந்த ஈக்குவேஷனை cos square x plus sin square x இதால டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா இதனுடைய வேல்யூ ஒன்று தான். இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு cos x இருக்கக்கூடிய tanல இருக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? இதையும் ரெண்டையுமே நான் யாரால டிவைட் பண்ண போறேன்? டிவைடட் பை cos square x ஆல பண்ண போறேன். ஸோ cos square x இவரையும் டிவைடட் பை cos square x. அப்போ என்ன கிடைக்கும்? அங்க மேல பாருங்க, cos square x by cos square x 1 minus sin square x divided by cos square x tan square x divided by cos square x by cos square x 1 plus sin square x divided by cos square x 1 plus tan square x. So this is cos 2x. அப்ப இது cos 2x கான ரிலேஷன், இது sin 2x கான ரிலேஷன். இப்போ பழையதுக்கு வாங்க. இப்போ பாருங்க 1 minus tan square x plus 1 by 1 plus tan square x இருக்கு. அப்ப இவரை எதை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிடலாம்? இப்போ நம்ம பார்த்ததுபடி cos 2x வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இவர் minus 2 tan x by 1 plus tan square x இருக்காரு. அப்ப இவரை நான் யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம்? can see right 2 tan x plus 1 plus tan square sin 2x இருக்காரு. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் sin 2x. இங்க மறுபடியும் இதே தான். ஸோ sin 2x இது cos 2x. ஸோ சிம்பிளா நீங்க என்ன செஞ்சிடலாம்? நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும். சில ஃபண்டமெண்டல்ஸ்ல மட்டும் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபுல் மார்க் வாங்குறது கண்டிப்பா கஷ்டம் கிடையாது.